வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடளாவிய ரீதியில் துணை வைத்திய நிபுணர்கள் வேலை நிறுத்தம். நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் 100 மில்லிமீட்டர் வரையிலான பலத்த மழை வீழ்ச்சி. கடற்படையினரால் தாக்கப்பட்ட மீனவரின் முறைப்பாட்டை ஏற்பதற்கு போலீசார் மறுப்பு. வரலாற்று பிரசித்தி பெற்ற உகந்தை மலையில் புத்தர் சிலை மற்றும் பௌத்த கொடி பறக்கவிடப்பட்டுள்ளமை தொடர்பில் விசனம். நல்லூர் கந்தசுவாமி ஆலய உற்சவம் தொடர்பில் யாழ் மாநகர சபையினருக்கு பெருவிழா பட்டோலை கையளிப்பு. மைத்ரிபால சிறிசேனவின் மகனுடன் இணைந்து அரசியலை நடத்துவதற்கு நாமல் ராஜபக்ச நடவடிக்கை. பிரான்ஸ் ஜனாதிபதியின் கன்னத்தில் அறைந்த அவரது மனைவி தொடர்பில் விளக்கம். ஒரே ஆணின் விந்தணு மூலம் பிறந்த 67 குழந்தைகளுள் 23 குழந்தைகள் புற்றுநோயினால் பாதிப்பு. இந்திய ரூபாவை சர்வதேச மயமாக்க இந்திய ரிசர்வ் வங்கி நடவடிக்கை. இணை சுகாதார பட்டதாரிகளுக்கு ஏற்பட்ட அநீதி, பதவி உயர்வு பிரச்சினைகள் உள்ளிட்ட 5 கோரிக்கைகளை அடிப்படையாக வைத்து துணை வைத்திய சேவைகளைச் சேர்ந்த ஆய்வக விஞ்ஞானிகள் மற்றும் இயன்முறை சிகிச்சையாளர்கள் இன்று காலை 8 மணி முதல் வேலை நிறுத்தத்தை ஆரம்பித்துள்ளனர். துணை வைத்திய தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைந்த கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் சாணக்க தர்ம விக்ரம இதனை தெரிவித்துள்ளார். தமது பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்குவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் வேலை நிறுத்தம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். எதிர்காலத்தில் இந்த வேலை நிறுத்தத்திற்கு துணை வைத்திய சேவைகளைச் சேர்ந்த ஏனைய தொழிற்சங்கங்களும் ஆதரவு தெரிவிக்க தீர்மானித்துள்ளதாகவும் சாணக்க தர்ம விக்ரம சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கிடையே வைத்தியர்களின் கூடுதல் பணி மற்றும் விடுமுறை நாட்களுக்கான கொடுப்பனவுகளை குறைப்பது தொடர்பான சரியான சுற்றறிக்கையை 1 வாரத்திற்குள் வெளியிட வேண்டும் என அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமில் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். அவ்வாறு மேற்கொள்ளாத பட்சத்தில் தாம் எதிர்காலத்தில் தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு தள்ளப்படுவோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2024ஆம் ஆண்டு காப்போத உயர்தர பரீட்சை முடிவுகளை மீள் பரிசீலனை செய்வதற்கு விண்ணப்பிக்க முடியாதவர்களிடம் இருந்து பெறப்பட்ட கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு பரீட்சைகள் திணைக்களம் மீள் பரிசீலனைக்கு விண்ணப்பிக்கும் காலத்தை நீடிப்பு செய்துள்ளது. இதன்படி குறித்த விண்ணப்பங்களை எதிர்வரும் 28ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை இணைய வழியில் சமர்ப்பிக்க முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அறிக்கையொன்றை வெளியிட்டு பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி லியனகே இதனை குறிப்பிட்டுள்ளார். பரீட்சை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளமான www.doe.nets.lk பிரவேசித்து அவர் சர்வீசஸ் பகுதியின் கீழுள்ள எக்ஸாம் இன்ஃபர்மேஷன் சென்டர் என்பதை கிளிக் செய்து விண்ணப்பிக்க முடியும். பரீட்சை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ மொபைல் செயலி மூலம் எக்ஸாம் இன்ஃபர்மேஷன் சென்டர் என்பதை கிளிக் செய்து விண்ணப்பிக்க முடியும். அவ்வாறு இல்லையெனில் onlinexams.gov.lk/eic இணையதளத்தை அணுகுவதன் மூலமும் விண்ணப்பிக்க முடியும் என மாணவர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஏற்கனவே மீள் பரிசீலனைக்கு விண்ணப்பித்தவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க தேவையில்லை என்பதுடன் விண்ணப்பிக்கும் போது ஏதேனும் தொழில்நுட்ப பிரச்சனைகள் ஏற்பட்டால் 0113661122 அல்லது 0113671568 என்னும் தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்துவதன் மூலம் விபரங்களை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. யாழ் போதனா வைத்தியசாலையில் ஒரே சூழில் 5 குழந்தைகளை தாயொருவர் பெற்றெடுத்துள்ள சம்பவம் தொடர்பிலான தகவல்கள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகியுள்ளன. யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த பெண்ணொருவரே 5 குழந்தைகளை முறையே ஆண் பெண் ஆண் பெண் ஆண் என பெற்றெடுத்துள்ளார். 5 குழந்தைகளும் ஆரோக்கியமாக உள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. இக்குழந்தைகள் கடந்த 24ஆம் தேதி பிறந்துள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் 100 மில்லிமீட்டர் வரை மழை வீழ்ச்சி பதிவாகும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்ரகமுவ மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பகுதிகளிலும் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும்
மாவட்டங்களிலும் ஹம்பாந்தோட்டை, புத்தளம் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மணித்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. இதேவேளை காலி, களுத்துறை, கண்டி மற்றும் கேகாலை மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட முதலாம் நிலை மண் சரிவு எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது. கடற்படையினரால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் கிளிநொச்சி கண்டாவளை பகுதியைச் சேர்ந்த கடற்தொழிலாளர் ஒருவர் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளார். கிளிநொச்சி கண்டாவளை வேப்பாறைப்பிட்டிற்கு கடற்தொழிலுக்கு சென்ற குறித்த நபர் கடந்த 21ஆம் தேதி கடற்படையைச் சேர்ந்த சிலரால் கடுமையாக தாக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தமக்கு கிடைத்த தகவலுக்கமைய சம்பவ இடத்திற்கு சென்ற தருமபுரம் போலீசார் குறித்த நபரை மீட்டு தருமபுரம் வைத்தியசாலையில் அனுமதித்தனர். பின்னர் அவர் அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார். எவ்வாறாயினும் சம்பவம் தொடர்பான முறைப்பாட்டை ஏற்பதற்கு போலீசார் மறுப்பு தெரிவித்துள்ளதாக பாதிக்கப்பட்ட நபர் விசனம் வெளியிட்டுள்ளார். இந்நிலையில் இவ்விடயம் தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய காரியாலயத்தில் தான் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட நபர் அறிவித்துள்ளார். போலி ஆவணங்களுடன் அல்பேனியா எல்லையான கெப்டானாவை கடக்க முயன்ற 3 இலங்கையர்கள் அல்பேனிய போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் இத்தாலியில் வழங்கப்பட்ட குடியிருப்பு அனுமதி பத்திரங்களை வைத்திருந்ததாகவும் அவை போலியானவை எனவும் சோதனைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. இதனை அடுத்து அல்பேனியா அதிகாரிகள் 36, 51 மற்றும் 57 வயதுடைய 3 இலங்கையர்களையும் கைது செய்துள்ளனர். விசா மோசடி குற்றச்சாட்டின் கீழ் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சந்தேகத்திற்குரிய ஆவணங்களும் பொருள் ஆதாரங்களாக கைப்பற்றப்பட்டுள்ளன. வரலாற்று பிரசித்தி பெற்ற உகந்தமலை ஸ்ரீ முருகன் ஆலய கடற்கரை சூழலில் உள்ள மலை ஒன்றில் புத்தர் சிலை ஒன்று நிறுவப்பட்டுள்ளது. அத்தோடு ஒட்டியதாக பௌத்த கொடியும் பறக்க விடப்பட்டுள்ளது. வருடாந்தம் முருகப்பெருமான் தீர்த்தமாடுகின்ற கடற்கரை சூழலில் கடற்படை முகாமிற்கு அருகே உள்ள மலையில் குறித்த புத்தர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. அங்கு பௌத்த கொடியும் திடீரென பறக்க விடப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த பகுதியில் உகந்தை மலை முருகன் சிலை ஒன்றை நிறுவ முற்பட்ட போது அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் தற்போது புத்தர் சிலை எவ்வாறு நிறுவப்பட்டது எனவும் அப்பகுதி மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். கதிர்காமம் போன்று உகந்தையையும் மாற்றுவதற்கான திட்டமிட்ட சதிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பாதிக்கப்பட்ட தமிழர்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். இவ்விடயம் தொடர்பாக இந்துக்கள் அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரனின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர். பிரபல சட்டத்தரணி நடராஜா சிவரஞ்சித்திரமும் மக்கள் முறைப்பாடொன்றை முன்வைத்துள்ளனர். உகந்தை மலை வள்ளியம்மன் மலையில் கடந்த காலத்தில் முருகன் சிலையை நிறுவுவதற்கு முன்னாள் கிழக்கு ஆளுநர் அமைச்சர்கள் முதல் ஆலய நிர்வாகத்தினர் முயற்சி செய்த போதும் அதற்கு வன ஜீவராசிகள் திணைக்களம் தடை விதித்திருந்தது. இந்நிலையில் அதே சூழலில் உள்ள மற்றொரு மலையில் புத்தர் சிலை வைக்கப்பட்டுள்ளது. இன மதபேதம் பார்க்கப்படாத அரசாங்கத்தின் கவனத்திற்கு இதனை கொண்டு வருவதாகவும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் இந்துக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழர் பாரம்பரிய வரலாற்று ஆதாரங்களுடன் காணப்படும் பூர்வீகங்களை அழித்தல் தொடர்பில் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் இலங்கையில் ஆட்சி அமைக்கும் எந்தவொரு கட்சியும் பௌத்த மத விரிவாக்கங்களை மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த பெருவிழா எதிர்வரும் ஜூலை மாதம் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து 25 நாட்கள் நடைபெறவுள்ளன. இந்நிலையில் நல்லூர் கந்தன் பெருவிழாவிற்கான ஆலய சூழல் பராமரிப்பு, ஆலயத்திற்கு வரும் பக்தர்களுக்கான அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்தல், வீதி தடைகள் அமைத்து சீரான போக்குவரத்திற்கு வழி செய்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் ஈடுபடும் யாழ் மாநகர சபையினருக்கு ஆலய சம்பிரதாய முறைப்படி இன்று காலை பெருவிழா பட்டோலை அடங்கிய காலாஞ்சி ஆலய கணக்கு பிள்ளையினால் கையளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வின் போது பாரம்பரிய முறைப்படி யாழ் மாநகர சபை வளாகத்தில் தோரணங்கள் கட்டி அலங்காரங்கள் அமைக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச எதிர்கால அரசியல் நடவடிக்கைகளில் தன்னுடன் இணைந்து பணியாற்றுவதற்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேனவின் மகனான தகாம் ஸ்ரீசேனவிற்கு அழைப்பு விடுத்துள்ளார். கடந்த தேர்தல்களில் தகாம் ஸ்ரீசேன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் இணைந்து பணியாற்ற அழைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் நாமலின் அழைப்பிற்கு தகாம் ஸ்ரீசேன இன்னமும் எந்தவொரு அறிக்கையும் வெளியிடவில்லை. இதேவேளை சமீபத்தில் பத்திரமுல்லையில் நடைபெற்ற நிகழ்வில் நாமலும் தகாமும் இணைந்து இராணுவ
இராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்த நிகழ்வு பலரது கவனத்தை ஈர்த்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கண்டி கம்பளை நகரத்தில் உள்ள உணவகம் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் புழுக்கள் நிறைந்த 700 முட்டைகள் கைப்பற்றப்பட்டதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த முட்டைகள் காலாவதியானவை என பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்துள்ளனர். குறித்த உணவகத்தின் கொத்து மற்றும் ஃப்ரைட் ரைஸ் போன்ற உணவு வகைகள் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவித்துள்ள பரிசோதகர்கள் இந்த உணவகத்திற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். இவ்விடயம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றன. இந்திய ரூபாவை சர்வதேச மயமாக்க இந்திய மத்திய வங்கியான ரிசர்வ் வங்கி நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன்படி இலங்கை உள்ளிட்ட ஏனைய நாடுகளில் கடன் கோருவோருக்கு குறித்த நாடுகளின் உள்ளூர் வங்கிகள் மற்றும் இந்திய வங்கிகளின் கிளைகளின் ஊடாக இந்திய நாணயத்தில் கடன் கொடுக்க அனுமதிக்க வேண்டுமென ரிசர்வ் வங்கி மத்திய அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்திய ரூபாவின் பயன்பாடு மற்றும் ஏற்றுக்கொள்ளலை சர்வதேச வர்த்தகத்தில் மேற்கொள்ள முடியும் எனவும் ரிசர்வ் வங்கி நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. கடந்த மாதம் இந்திய நிதி அமைச்சகத்திற்கு அனுப்பப்பட்ட இத்திட்டத்தின் கீழ் அண்டை நாடுகளான பங்களாதேஷ், பூட்டான், நேபாள் மற்றும் இலங்கை போன்ற நாடுகளில் வெளிநாட்டினருக்கு இந்திய ரூபாவில் கடன் வழங்கலாம் என்று இந்திய மத்திய வங்கி யோசனையை முன்வைத்துள்ளது. எனினும் இந்திய நிதியமைச்சு இதற்கான ஒப்புதலை இதுவரை வழங்கவில்லை. இந்நிலையில் இந்திய வர்த்தக அமைச்சக தரவுகளின்படி தெற்காசியாவிற்கான இந்தியாவின் ஏற்றுமதியில் 90% 2024-2025 ஆண்டில் குறித்த 4 நாடுகளும் மேற்கொண்டுள்ளன. இதன் பெறுமதி ஏறத்தாழ $25 பில்லியன் எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது இந்திய வங்கிகளின் வெளிநாட்டு கிளைகள் வெளிநாட்டு நாணயங்களில் கடன்களை வழங்குவதற்கு மாத்திரமே கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. மாணவர்கள் மீதான சைபர் அத்துமீறல் மற்றும் பாலியல் ரீதியான தாக்கங்களை தடுக்க சைபர் மற்றும் டிஜிட்டல் பாதுகாப்பை வலுப்படுத்த புதிய சட்டங்கள் உருவாக்கப்படும் என கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன தெரிவித்துள்ளார். குழந்தைகளின் பாதுகாப்பை கையாள தற்போதுள்ள சட்டங்கள் போதுமானதாக இல்லை என தெரிவித்துள்ள அவர், குழந்தைகள் மீதான அத்துமீறல்களை செய்பவர்களுக்கு கடுமையான தண்டனைகளை விதிக்கும் கடுமையான சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். சுகாதார அமைச்சகமும் கல்வி அமைச்சகமும் சமீபத்தில் வெளியிட்ட கூட்டு விரிவான ஆய்வில் சைபர் மிரட்டல் மற்றும் டிஜிட்டல் பாதுகாப்பு குறித்த கல்வியை வலுப்படுத்துவது அவசியம் எனவும் அத்தகைய நடத்தைக்கு எதிராக ஒரு தடுப்பு இருக்க வேண்டும் எனவும் காட்டப்பட்டுள்ளது. பாடசாலை குழந்தைகளிடையே மன அழுத்தம் மற்றும் மனச்சோர்வு அதிகரித்துள்ளதாகவும் தேவைப்பட்டால் குழந்தைகளுக்கு ஆலோசனை சேவைகளை வழங்குவதற்காக அனைத்து பாடசாலைகளிலும் ஆலோசனை மையங்களை அமைச்சகம் நிறுவும் எனவும் கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோனை அவரது மனைவி பிரிஜிட் கன்னத்தில் அறைவது போன்ற காட்சிகள் அடங்கிய காணொளி ஒன்று சமூக வலைத்தளங்களில் வைரலாகியுள்ளன. வியட்நாமிற்கு விஜயம் செய்த போது விமானத்தில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மேக்ரோனின் மனைவி பிரிஜிட் மேக்ரோனின் முகத்தில் அறைவதை காட்டும் காணொளி ஒன்று தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகியுள்ளன. கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை அதிகாரப்பூர்வ விஜயத்தின் ஒரு பகுதியாக வியட்நாமின் தலைநகரான ஹனோய் விமான நிலையத்தில் மேக்ரோன் தரையிறங்கியிருந்தார். அவர் பயணித்த விமானத்தை திறந்த மேக்ரோன் இறங்குவதற்கு முன்பு அவரது முகத்தை நோக்கி 2 கைகள் நீட்டுவதை கேமரா படம் பிடித்து அவரது மனைவி மேக்ரோனின் முகத்தில் அறைந்ததாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. வைரலான இக்காட்சிகள் தொடர்பில் இமானுவேல் மேக்ரோனும் ஜனாதிபதியின் அதிகாரப்பூர்வ இல்லமான எலிசி அரண்மனையும் விளக்கம் அளித்துள்ளது. விமானத்தில் இடம்பெற்றது ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோனுக்கும் அவரது மனைவி பிரிஜிட்க்கும் இடையிலான பாசத்தின் வெளிப்பாடே தவிர அது ஒரு வாக்குவாதம் அல்ல என எலிசி அரண்மனை விளக்கம் அளித்துள்ளது. முடிமாற்று அறுவை சிகிச்சையினால் 2 உயிரிழந்துள்ளனர். இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் முடிமாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்ட 2 பேர் உயிரிழந்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் பல் வைத்தியர் அனுஷ்கா முடிமாற்று அறுவை சிகிச்சையை மேற்கொண்டார். இந்த சிகிச்சைக்காக மருத்துவர் அனுஷ்கா ஒவ்வொருவரிடமும் ரூபாய் 40,000 முதல் 1 லட்சம் ரூபாய் வரை பணம் பெற்றுள்ளார். இதேவேளை அவரிடம் முடிமாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பலர் முகம் வீங்கி உடல்நிலை மோசமடைந்து வைத்தியசாலையில் அனுமதி தொடர்ந்து பொதுமக்கள் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மருத்துவர் அனுஷ்காவை போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் தலைமறைவாக இருந்த பல் வைத்தியர் அனுஷ்கா திவாரி நீதிமன்றில் சரணடைந்திருந்தார். 14 நாட்கள் நீதிமன்றம் விளக்கமறியல் விதித்து உத்தரவிட்டுள்ளது.
ஐரோப்பாவில் ஒரே ஆணின் விந்தணு மூலம் பிறந்த 67 குழந்தைகளுள் பலருக்கு புற்றுநோய் பாதிப்பு உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. 8 ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த 46 குடும்பங்களின் 67 குழந்தைகளே இவ்வாறு பரிசோதிக்கப்பட்டனர். இந்நிலையில் 23 குழந்தைகளில் மாறுபாடு கண்டறியப்பட்டது. இவர்களுள் 10 பேருக்கு புற்றுநோய் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. 2 குடும்பங்கள் தமது குழந்தைகளின் புற்றுநோயின் அறிகுறிகள் கண்டறியப்பட்ட பின்னர் தாம் கருவுற்ற மருத்துவமனைகளை தொடர்பு கொண்டு இவ்விடயத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளனர். 2008ஆம் ஆண்டு விந்தணு தானத்தின் போது இந்த பிறழ்வு இடம்பெற்றுள்ளது. நன்கொடை அளிக்கப்பட்ட போது இந்த அரிய மாறுபாடு புற்றுநோயுடன் தொடர்புடையதாக கண்டறியப்படவில்லை. எனினும் தானம் செய்தவரின் விந்தணுக்களில் சிலவற்றில் TP53 எனப்படும் மரபணு மாறுபாடு உள்ளதாகவும் விந்தணுவை வழங்கிய ஐரோப்பிய விந்து வங்கி உறுதிப்படுத்தியுள்ளது. ஒரு டோனரின் விந்தணுவை குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான குழந்தைகளை உருவாக்க மட்டும் பயன்படுத்த வேண்டும் என்ற விந்து வங்கியின் விதி மீறப்பட்டுள்ளதும் இதன் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது. இதற்கிடையே பாதிக்கப்பட்ட டோனரின் விந்தணுக்களை பெற்ற அனைத்து மருத்துவமனைகளுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.